அன்புக்குரிய விசுவாசிகளை மீண்டுமாக இந்த வெள்ளி மாலை ஆராதனைகளில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பிலும் நம்முடைய சேனல் சார்பிலும் உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வெள்ளி மாலை ஆராதனைகளை நாம் ஏதோ ஒரு தலைப்பினை எடுத்து சிந்திக்காமல் விசேஷமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பேராயத்தின் வழியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற தினசரி வேத வாசிப்பிலே நாம் அன்றாடம் என்ன வாசிக்கின்றோமோ அதன் அடிப்படையிலே அந்த வாரத்திலே அந்த மாதத்திலே அதனை ஒட்டியதான ஆழ்நிலை திருமறை தியானங்களை நாம் சிந்திப்பது வழக்கம். அதன் தொடர்ச்சியாக சென்ற வருடத்திலே திருவெளிப்பாட்டில் ஆரம்பித்து மத்தேயு, மார்க்கு, கொரிந்தியர், கலாத்தியர் என போன்ற புத்தகங்களை நாம் முடித்தோம். இந்த வருடம் அதன் தொடர்ச்சியாக நமக்கு ஆரம்பத்திலே மிக அருமையாக ரோமர் புத்தகத்தை வாசிப்பதற்கான ஒரு வாய்ப்பினை நம்முடைய பேராயம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. எனவே ரோமர் புத்தகத்தை பற்றி வருகின்ற 5-6 வாரங்கள் மிக அருமையாக மிக தெளிவான மிக ஆழமான கருத்துக்களை நாம் சிந்திக்கப் போகின்றோம். அதனை நமக்கு வழங்க இருப்பவர் நம்முடைய பேராயத்தின் மிக மூத்த ஆயர் அருட்திரு ஜான் கிரிதரன் ஐயா அவர்கள் நமக்கு வழங்கப் போகிறார்கள். ஐயா அவர்கள் இந்த ரோமர் புத்தகம் தொடங்கி அநேக நிருபங்களுக்கான விளக்க உரையை இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் ESV என சொல்லப்படுகின்ற அந்த இங்கிலீஷ் வெர்ஷன் திருமறை பதிவுகளுக்கு அவர் ஏற்கனவே எழுதியிருக்கின்றார்கள். அதற்கான விளக்க உரை விரைவிலே அந்த ESV பதிப்பின் மூலமாக அந்த நிறுவனத்தின் மூலமாக வெளியிடப் போகின்றார்கள். அதற்கு முன்பதாக மிகவும் நாம் அதற்கு நன்றி சொல்ல வேண்டும். ஐயா அவர்கள் அதற்கு முன்பதாக ரோமருக்கு எழுதிய அந்த விளக்க உரையை நம்முடைய இந்த சேனலின் வழியாக விசுவாசிகளாக உங்களுக்கு வழங்க அவர் ஒத்துக்கொண்டிருக்கிறார். மிக்க மகிழ்ச்சி. ஐயாவை கேட்ட பொழுது அவர் மிகுந்த சந்தோஷத்துடன் நான் இதை கருத்துக்களை பேசுகின்றேன் என சொன்னதினாலே அதை ஐயா அவர்களை நாம் இந்த நம்முடைய சேனலுக்காக விசுவாசிகள் உங்களுடைய பயன்பாட்டுக்காக நாம் பயன்படுத்தி கொள்கின்றோம். அவருக்கு இந்த நம்முடைய சேனல் வழியாக என்னுடைய தனிப்பட்ட சார்பில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இத்தகைய தியானங்களை நாம் நம்முடைய ஞாயிறு ஆராதனைகளிலே அத்தகைய நேரத்திலே நாம் தியானிக்க முடியாத சூழலினாலே மிகவும் தெளிவாக மிகவும் நேர்த்தியாக மிகவும் பொறுமையாக இந்த ஆழமான இந்த கருத்துக்களை நாம் தியானிக்கும் பொழுது நாம் சாதாரணமாக படித்து கடந்து விடாமல் இந்த தியானங்கள் எதற்கு நமக்கு உதவியாக இருக்கும் என்றால் இதனை நம்முடைய வாழ்வியலுக்கு ஒப்பிட்டு பார்ப்பதற்கும் நம்முடைய திருச்சபை வாழ்விற்கு ஒப்பிட்டு பார்ப்பதற்கும் நம்முடைய ஊழியங்களுக்கு ஒப்பிட்டு பார்ப்பதற்கும் ஒரு விசுவாசியாக நம்மை ஒப்பிட்டு பார்ப்பதற்கும் இந்த ஆழ்நிலை கருத்துக்களை இந்த விளக்க உரைகளை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது அவைகளை ஒரு வசனமாக ஒரு வாக்குதத்தமாக ஒரு ஆசீர்வாதத்துக்குரியதமாக மட்டும் கடந்து செல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்வியலிலே அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ள அதை ஒப்பிட்டு நம்மை சீர்தூக்கி பார்த்து கொள்ள இத்தகைய தியானங்கள் மிக பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து இத்தகைய தியானங்களை நீங்கள் இணைந்திருங்கள். நீங்களும் கேளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்கள் அடுத்த விசுவாசிகளுக்கும் இதனை பகிருங்கள். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வதிப்பார். வாருங்கள் நாம் இந்த ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம். நிரந்தரம்
கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, இந்த வெள்ளி மாலை திருவரை ஆய்வுக்கும் இந்த வழிபாட்டிற்கும் உங்களை அன்போடு அழைக்கிறோம். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த வெள்ளி மாலை வழிபாட்டிலே உடைய திருமறையை ஆழ்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக எங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். திருமறையை ஆய்ந்து பாருங்கள், அதில் உங்களுக்கு வாழ்வு உண்டு என்று உடைய திருமறை கூறுகிறது. ஆகவே உம்முடைய வாழ்வளிக்கும் வார்த்தைகள் எங்களுக்கு வழிகாட்டு நீர் உதவி தாரும். நீரே உம்முடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை, அறிவை தூய ஆவியால் எங்களுக்கு தந்தருளும். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். அருமை இரட்சகர் இயேசுவின் வழியாகவே வேண்டுகிறோம் தந்தையே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, அடுத்த சில வாரங்கள் நாம் ரோமையர் திருமுகத்தை தியானிக்கப் போகிறோம். இந்த ரோமையர் திருமுகம் இது பவுலடியாரால் எழுதப்பட்டது என்று நாம் நம்புகிறோம். அதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த ரோமையர் நிருபம் ஒரு சிறப்பான ஒரு நிருபம். இந்த கடிதம், ரோமையருக்கு எழுதிய கடிதம், பவுலடியாருடைய மற்ற கடிதங்களை விட முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும். இந்த ரோமையரை படித்துவிட்டு அடுத்து நீங்கள் கொரிந்தியருக்கு போவீர்களானால் அந்த வித்தியாசத்தை மிக தெளிவாக பார்க்க முடியும். கொரிந்தியருக்கு பவுலடியார் கடிதம் எழுதும்போது அங்கிருக்கிற பிரச்சனைகளை குறித்து எழுதுகிறார். அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக தன்னுடைய பதில்களை எழுதுகிறார், பரிந்துரைக்கிறார். ஆனால் இந்த ரோமையர் கடிதம் அதற்கு மாறுபட்டு இருக்கும். மற்றொன்று, மற்ற கடிதங்கள் எல்லாம் கொரிந்தியரானாலும் சரி, கலாத்தியரானாலும் சரி, அல்லது எபேசியரானாலும் சரி, மற்ற எல்லா கடிதங்களுக்கு எழுதும்போதும் பவுலடியார் தான் நிறுவிய திருச்சபைகளுக்கான கடிதங்களாக எழுதுகிறார். ஆனால் ரோம திருச்சபையை பவுலடியார் தோற்றுவிக்கவில்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த ரோமர் திருமுகத்தை எழுதும்போது, இந்த கடிதத்தை எழுதும்போது பவுலடியார் ரோமுக்கு செல்லவே இல்லை. ஆனால் ரோமுக்கு போக வேண்டும் என்கின்ற ஆவல் அவருக்கு அதிகமாக இருந்தது. காரணம் என்னவென்று சொன்னால், அப்போது உலக நாடுகளிலே ரோம் என்பதுதான் தலைமையானது. ரோம ஆட்சி, ரோம குடியுரிமை, இதெல்லாம் பெருமைக்குரிய ஒன்றாக இருந்தது. ஆகவே அந்த ரோம் நாட்டிலே இருக்கிற திருச்சபையிலே பவுலடியார் பேச வேண்டும் என்று மிக ஆவல் கொண்டிருந்தார். அங்கே திருச்சபையை வேறு யாரோ நிறுவினார்கள். திருச்சபைக்கான அடித்தளத்தை வேறு யாரோ இட்டார்கள். ஆனால் பவுலடியார் அங்கே போக வேண்டும் என்று விரும்பினார். காரணம் என்னவென்று சொன்னால், இவருடைய கொள்கைகளை பற்றி தவறான பல காரியங்களை ரோமிலே பரப்பினார்கள். இவர் நியாயப்பிரமாணத்துக்கு எதிரானவர், யூத பிரமாணங்களுக்கு மாறானவர் என்றெல்லாம் சொல்லப்பட்டு வந்தது. குறிப்பாக இந்த ரோமையர் கடிதத்துக்கு எழுதுவதற்கு முன்பாக கலாத்தியருக்கு பவுலடியார் எழுதுகிறார். அந்த கலாத்தியரிலேயும் அவர் பல பொதுவான காரியங்களை சொல்கிறார். விசுவாசத்தை பற்றி சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை என்று சமத்துவத்தை பற்றி அங்கே பேசுகிறார். ஆகினாலே இவர் யூத சமயத்துக்கு புறம்பானவர் என்றெல்லாம் ரோமிலே இவரை பற்றிய தவறான தகவல்கள் இருந்தன. ஒன்று கலாத்தியருக்கு எழுதுகிற விளக்கமாகவும், அதே நேரத்தில் இந்த ரோம திருச்சபைக்கும் தான் போவதற்கு முன்பாக தன்னுடைய நிலைப்பாட்டை எடுத்து சொல்வதற்காக இக்கடிதத்தை அவர் எழுதுகிறார். நாம் பவுலுடைய வாழ்க்கையிலே பார்ப்போமானால், அவர் 3 தூதுரை பயணங்கள், மிஷனரி ஜேர்னிஸ் என்று சொல்வார்கள், நற்செய்தி பணிக்கு நிமித்தமாக 3 பயணங்களை மேற்கொள்கிறார். அதில் முதல் பயணம் கிபி 46 முதல் 48. அப்போது சைப்ரஸ், சின்ன ஆசியா போன்ற இடங்களில் போய் திருச்சபைகளை ஏற்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, நாம் பார்க்கின்ற போது கிபி 49ஆம் ஆண்டிலே எருசலேமிலே பொது சபை கூடுகிறது. திருச்சபையினுடைய எல்லா ஊழியர்களும், எல்லா திருத்தூதர்களும், எல்லா மக்களும் கூடுகிற ஒரு
கவுன்சில், சர்ச் கவுன்சில், இப்போ நம்ம டயசன் கவுன்சில், சினாட் கவுன்சில்தான் சொல்கிறோமே, அதே போல் கிபி 49ஆம் ஆண்டிலே எருசலேமிலே ஒரு திருச்சபையினுடைய பொது அவை கூடியது. அந்த அவையிலே போய் தன்னுடைய பணிக்கான அங்கீகாரத்தையும் அனுமதியும் பெற்றுக்கொள்கிறார். இந்த இடத்துல ஒன்றை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். பல நேரங்களில் நான் இண்டிபெண்டன்ட் பாஸ்டர், நான் யாருக்கும் கட்டுப்பாடு இல்லை. பவுலடியாரும் சரி, பேதுரடிகளாரும் சரி, எருசலேம் புது திருச்சபையிலே தங்களுடைய கருத்துக்களை பெற்று திருச்சபையின் அனுமதியோடு தான் பிரசங்கித்தார். இன்றைக்கு பல நேரங்களிலே எல்லா பிரசங்கியாரையும் அழைக்க நாம் 1000 இடத்தை சொல்லும்போது 1000 சொல்லுவார், அவருக்கு லே ப்ரீச்சர்ஸ் லைசன்ஸ் இருக்கா, அவருக்கு நம்முடைய திருச்சபையில் ஏற்றுக்கொண்டவரா, பேராயருடைய அனுமதி இருக்கிறதா என்றெல்லாம் கேட்போம். அப்போது இது எப்படி ஏன் கேட்குறீங்க? ஆயர்கள் நாங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் இது ஏதோ இப்போது ஏற்பட்டதல்ல. பவுலடியார் நான் ஆண்டவரால் அழைக்கப்பட்டேன் என்று சொன்னாலும் எருசலேம் திருச்சபையிலே பொது அவையிலே போய் தன்னுடைய கருத்துக்களை சொல்லி அவருடைய அனுமதியோடு தான் திருப்பணிக்கு போகிறார் என்பதை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். அவரது 2வது பயணம் கிபி 50 முதல் 52வது உட்பட்ட காலத்திலே ஏற்படுத்திய திருச்சபைகளை தான் ஏற்கனவே ஏற்படுத்திய திருச்சபைகளை வலுப்படுத்துவதற்காக செல்கிறார். 2வது தூதுரை பயணத்தில், மிஷனரி சேனலில். அது 50லிருந்து 52 வரைக்கும். அதை குறிந்து சின்ன ஆசியாவில் அவர் ஏற்படுத்திய திருச்சபைகள் இவைகளை வேரூன்ற கட்டுவதற்காக திருச்சபையை ஏற்படுத்திவிட்டு மீண்டும் ஒரு விசிட்டுக்கு போகிறார். 50லிருந்து 52. 3வது அவருடைய பயணம், தூதுரை பயணம் இப்போ 53 முதல் 57 வரை நடைபெறுகிறது. இப்போது ஒரு சிறப்பான காரியத்துக்காக அவர் செல்கிறார். அதாவது கலாத்தியா, பிரிக்கியா, கொரிந்து, மக்கதோனியா ஒரு புதிய திருச்சபை. இந்த காலகட்டத்தில் எருசலேம் தான் தாய் திருச்சபை. அங்கே அந்த தாய் திருச்சபையிலே ஒரு கொடுமையான வறுமை நிலை ஏற்பட்டது. அப்படி வறுமை நிலை இருக்கிற போது புதிய திருச்சபையான மக்கதோனிய திருச்சபையினர் அவருக்கு உதவி செய்யும்படியாகவும் பிற திருச்சபை மக்களுடைய ஆதரவை திரட்டி அந்த பண உதவி எடுத்துக்கொண்டு எருசலேமுக்கு போக விரும்புகிறார். இதில் 2 காரியங்கள் என்னவென்று சொன்னால், முதலாவது, திருச்சபை என்று சொன்னால் ஏதோ அந்த லோக்கல் சர்ச் மாத்திரம் அல்ல, நாம் யூனிவர்சல் சர்ச், குளோபல் சர்ச் என்று சொல்லுவாங்க. நாம் கடவுளுடைய பிள்ளைகள் ஆகும்போது எங்கும் ஒரே திருச்சபையாக இருக்க முடியும். ஒரு முறை என்னுடைய தம்பி நேவியில் வேலை செய்துட்டு இருந்தார். அவர் பல நாடுகளுக்கும் தன்னுடைய பணி நிமித்தமாக சென்று வருவார். அவரோடு இருந்தவர்கள் ஒரு முறை திடீர்னு சொன்னார்களாம், இவர் வந்தவுடனே அந்த ஊரில் அந்த ஷிப்பு கொஞ்ச நாள் நிற்கும், அப்போது போய் அங்கே இருக்கிற திருச்சபை மக்களோடு கூட வழிபாட்டில் கலந்து கொள்வாராம். அந்த ஷிப்பு புறப்படும் போது பார்த்தீங்கன்னா அந்த திருச்சபை மக்கள்லாம் இவரை வழி அனுப்ப வருவார்களாம். அப்போது என்னுடைய சகோதரோடு கூட பணியாற்றியவர் சொன்னாராம், இந்த ஊருக்கு வரும்போது உனக்கு யாருமே இல்லை, இப்போ உனக்கு வழி அனுப்ப மட்டும் எப்படி இத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அவர் சொல்லுவாராம், இதுதான் திருச்சபை, இதுதான் திருச்சபை, இதுதான் கடவுளுடைய பிள்ளைகள். நான் எந்த ஒரு நாட்டுக்கும் தனிமைப்படுத்தப்பட்டவன் அல்ல, உலகமே என்னுடைய நாடு தான். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் ரட்சகர். அதை போலதான் திருச்சபை என்பது உலகளாவிய திருச்சபை. ஒரு அவயவம் பாடுபட்டால் மற்ற அவயவம் பாடுபட வேண்டும். ஒரு அவயவம் மகிழ்ச்சி அடையால் மற்ற அவயவம் மகிழ்ச்சிப்படும். அதுபோல தாய் திருச்சபை எருசலேம் திருச்சபை மக்கள் துன்புறுகிறார்கள் என்றவுடனே மாசிதோனியா நாட்டு திருச்சபையினர் அவருக்கு உதவி செய்கிறார்கள். மாசிதோனியா நாட்டு திருச்சபைக்கு அளிக்கப்பட்ட அருட்கொடை உங்களுக்கு சொல்கிறேன் என்று பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய கடிதத்திலே அவர் சொல்லுவார். அதை கொரிந்தியரில் நான் வாசிக்கிற போது 9வது இறை மக்களுக்கு செய்யும் நற்பணியை பற்றி 2 கொரிந்தியர் 9வது அதிகாரத்திலே சொல்லுவார். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை வாசிக்கிறேன். சகோதர சகோதரிகளே, மாசிதோனிய திருச்சபைக்கு கடவுள் அளித்த அருளை பற்றி உங்களுக்கு தெரிவித்தேன். அவர்கள் மகிழ்ச்சியோடு கொடுத்தார்கள், தங்களுடைய வறுமையிலும் வல்லன்மையோடு கொடுத்தார்கள் என்று 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்திலும் அதை தொடர்ந்து 9ஆம் அதிகாரத்திலும் எழுதுகிறார். ஆகவே தேவையுள்ள மக்களுக்கு, எருசலேம் மக்களுக்கு
நன்கொடைகளை திரட்டி கொண்டு அவர் போகிறார். ஆனால் எருசலேமுக்கு உடனடியாக போக முடியாது. என்னென்னு சொன்னால் அங்கே பவுலடியாருக்கு கடும் எதிர்ப்பு இருக்கிறது. அவருடைய உயிருக்கே ஆபத்தான ஒரு நிலை கூட இருக்கிறது. ஆகையினால் அப்படி போகும்போது வழியிலே ரோமுக்கு போக வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆகினாலே தான் போவதற்கு முன்பாக அந்த ரோமருக்கு தன்னுடைய நிலைப்பாட்டை கடிதம் வாயிலாக தெரிவிக்கிறார். இதில் அவர் தன்னை பற்றி அறிமுகப்படுத்தும் போது அவர் சொல்வார், நான் இயேசுவினுடைய அடிமை. ரோமர் 1 முதல் 17 வசனங்களை இன்றைக்கு வாசிப்போம், தியானிப்போம். அதில் முதல் வசனத்திலே அவர் பவுலடியார் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். கடவுளின் அன்பை பெற்று இறை மக்களாக அழைக்கப்பட்டுள்ள ரோமை நகர மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பணியாளன். நான் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துடைய பணியாளர். யோசுவாவில் நீங்கள் பார்க்கும்போது மோசேயும் பணியாளர் என்று அழைக்கப்படுகிறார், யோசுவாவும் பணியாளர் என்று அழைக்கப்படுகிறார். ஆகவே தன்னை பணியாள் என்று முதலாவது அறிமுகப்படுத்துகிறார். இரண்டாவதாக தன்னை பற்றி சொல்லும்போது கடவுளின் நற்செய்தி பணிக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டவன், செப்பரேட்டட், செட் அபார்ட். என்னை கடவுள் பிரித்தெடுத்திருக்கிறார். எதற்கென்று சொன்னால் கடவுளின் பணிக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டவன் நான் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லி அதில் குறிப்பாக அவர் சொல்வது என்னவென்று சொன்னால், நாம் மீட்கப்படுவது அவசியம். மீட்பு என்பது எல்லாருக்கும் உரிய ஒன்று. அது யூதருக்கும் உண்டு, அது கிரேக்கருக்கும் உண்டு. ஆகவே எல்லாரும் ஆண்டவருடைய மீட்பினை பெற வேண்டும் என்று அங்கே சொல்கிறார். 13வது வசனம், ரோமையர் 1:13-14 வாசிக்கிறேன். பிற மக்களிடையே நான் செய்த பணியால் பயன் விளைந்தது, அதுபோல உங்களிடையும் சிறிதளவாவது பயன் விளையும் முறையில் பணியாற்ற விரும்பி உங்களிடம் வர பன்முறை திட்டமிட்டேன். ஆயினும் இன்று வரை தடைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. சகோதர சகோதரிகளே, இதை நீங்கள் அறிய வேண்டும் என விரும்புகிறேன். கிரேக்கருக்கும் கிரேக்கல்லாதவருக்கும், அறிவாளிகளுக்கும் அறிவியலிகளுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆதலால் நான் ரோமையராய் உங்களுக்கும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என நான் ஆர்வம் கொண்டுள்ளேன். அதாவது நற்செய்தி என்று சொல்வது அறிவாளிகளுக்கு மாத்திரம் உரியதல்ல, அல்லது யூதருக்கு மாத்திரம் உரியதல்ல. இது எல்லாருக்கும் உரியது. 14வது வசனம் மீண்டும் வாசிக்கிறேன், ரோமையர் 1:14. கிரேக்கருக்கும் கிரேக்கர் அல்லாதார்க்கும், அறிவாளிகளுக்கும் அறிவியல்களுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆதலால் நான் ரோமையராகிய உங்களுக்கும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என நான் ஆர்வம் கொண்டுள்ளேன். நீங்கள் ரோமாபுரியில் தலைமையிடத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் நற்செய்தியை உள்ளவாறு அறிய வேண்டும். ஆகையினாலே நான் உங்களிடத்திலும் வர விரும்புகிறேன் என்று சொல்கிறார். ஏன் என்று சொன்னால் நற்செய்தி ஒன்றுதான். ஸ்டான்லி ஜோன்ஸ் என்கின்ற இறையடியார் சொல்வார், there are many religions but only one gospel. Religions always direct man to God, and in other words, religions are talking about to know God, but gospel is the God seeking man. அதே நாம் சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பல மதங்கள் பல கோட்பாடுகள் இருக்கலாம். அது எல்லாம் கடவுளை பற்றிய ஒரு அறிவை சொல்கிறது, அல்லது வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டாம், கடவுளை எப்படி அடைவது என்பதை குறித்து சொல்லுகின்றவைகள் தான் மதங்கள். அல்லது கடவுளை தேடுவதை பற்றி சொல்வது தான் மதங்களும் கோட்பாடுகளும். ஆனால் நற்செய்தி என்பது கடவுள் மனிதனை தேடுகிறார் என்று சொல்வது. அதுதான் முக்கியமான ஒரு காரியம். ஆகவே கடவுள் மனிதரை தேடுகிறார். கிரேக்கர் கிரேக்கல்லாதவர், யூதர் யூதர் அல்லாதவர், அறிவுடையவர்கள் அறிவிலிகள், செல்வமுடையோர் ஏழைகள், எல்லாருக்கும் நற்செய்தி ஒன்றுதான். அந்த நற்செய்தி என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நம்பு, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அதுதான் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவினாலே மட்டும்தான் மீட்பு உண்டு.
நாம் நற்செயல்களை செய்வதனாலே மீட்பை பெற முடியாது. ஆனால் மீட்பை பெறுவதனாலே நற்செயல்கள் செய்ய முடியும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். நற்செயல்கள் தேவையில்லை என்பதல்ல, நீங்கள் நற்செயல்களை செய்து மீட்பினை பெற்றுவிட முடியும் என்பது அல்ல. உங்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பை பெற முடியாது. எந்த நற்செயல்களும் உங்களை கடவுளுக்கு ஏற்புடையவராக ஆக்கிவிட முடியாது. ஆனால் மீட்பு பெற்றால் நற்செயல்களை செய்ய முடியும் என்று சொல்கிறார். மார்ட்டின் லூத்தர் அவர் இளம் துறவியாக, அவர் கத்தோலிக்க துறவியாக பயிற்சி பெற்று கொண்டிருந்தார். அப்போது அவருக்குள் ஒரு பெரிய போராட்டம். ஐயோ, நான் இவ்வளோ பாவம் செஞ்சிருக்கிறேனே, எனக்கு மீட்பு உண்டா, எனக்கு ரட்சிப்பு உண்டா என்றெல்லாம் அவர் பல நாட்கள் வேதனைப்பட்டார். ஐயோ, இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை இல்லையா, நான் கடவுளை காண முடியுமா, கடவுளுக்கு ஏற்புடையவனாக விட முடியுமா என்கின்ற ஒரு பெரிய போராட்டம் மார்ட்டின் லூத்தருக்கு ஏற்பட்டது. அப்பொழுது அவருக்கு ஒரு அசரீரிவால் ஒரு வார்த்தை, ஒரு ஒளி அவருடைய காதிலே ஒலித்தது. என்ன என்றால், எடுத்து வாசி, எடுத்து வாசி என்று யாரோ சொல்வது போல இருந்தது. எதை எடுத்து வாசிப்பது என்று பார்க்கும்போது ரோமர் 1:17 எடுத்து வாசிக்கும்படியாக அவருக்கு சொல்லப்பட்டது. அந்த ரோமர் 1:17 அதுதான் ரோமர் எழுதிய இந்த திருமுகத்தினுடைய மைய பொருள். அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், ஏனெனில் நேர்மையுடையோர் தன் நம்பிக்கையால் வாழ்வடைவர் என மறைநூலில் எழுதியிருக்கிறது அல்லவா. ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் அதை பார்க்கலாம். கலாத்தியர் 3:11 பார்க்கலாம். எபிரேயர் 10:38 பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும்போது ஆபகு 2:4 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே தான் நீதிமான் பிழைப்பான். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதனாலே தான் மீட்பு என்ற அழுத்தமான ஒரு கருத்தை இங்கே சொல்கிறார். இதை தான் தன்னுடைய ரோமையர் கடிதம் முழுவதையும் அதை விளக்கி கொண்டே போகிறார். இதில் 2 வசனங்கள் மிக முக்கியமான வசனங்கள், 16 17. ரோமர் 1:16 அவர் சொல்வார், நற்செய்தியை முன்னிட்டு வெட்கப்பட மாட்டேன், ஏனெனில் அதுவே கடவுளின் மீட்பளிக்கும் வல்லமை, முதலில் யூதருக்கும் அடுத்து கிரேக்கருக்கும், அதாவது நற்செய்தியை நம்பும் ஒவ்வொருவருக்கும் அந்த மீட்பு உண்டு. நற்செய்தியை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன், எங்கே வேணாலும் சொல்லுவேன். ஏனென்று சொன்னால், இந்த நற்செய்திக்கு எதிராக இருந்தவர் தான் பவுல். அவர் சவுல் என்று அழைக்கப்பட்ட காலத்தில் இந்த நற்செய்தியை பிரசங்கித்த திருத்தூதர்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்தவர். தமஸ்குவுக்கு அவர் போகிற வழியிலே கடவுளால் சந்திக்கப்பட்டு, நீ துன்புறுத்துகிற இயேசு நானே என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு, இயேசுனுடைய சிலுவை பாடுகளில் நாம் நம்பிக்கை வைப்பதின் வாயிலாகத்தான், இயேசு கிறிஸ்துவிடத்திலே நாம் வருவதின் வாயிலாகத்தான், இயேசு கிறிஸ்துவிடத்திலே பாவ மன்னிப்பை பெறுவதின் வாயிலாகத்தான், அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்படுவதின் வாயிலாகத்தான் மீட்பினை பெற முடியும். பழைய ஏற்பாட்டை நாம் வாசிக்கலாம். நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது. டர்ட்டி லினன்ஸ் என்று சொல்வார். அந்த டர்ட்டி லினன்ஸ் என்று சொல்கிற போது, அழுக்கான கந்தை என்று சொல்கிற போது, ஏதோ நாம் டெய்லி துணி மாற்றுறது மாதிரி இல்லை. பெண்களுடைய அந்த மாதவிடாயின் போது அவர்கள் பயன்படுத்துகின்ற ஆடைகள், துணிகள், அதற்குரிய வார்த்தை தான் எபிரேயத்தில் சொல்லப்படும். அதை மீண்டும் பயன்படுத்த முடியாது, அவ்வளவு. அதை போன்றது தான் நம்முடைய நீதி என்று சொல்கிறார். ஆகவே என்னுடைய நீதி நிமித்தமாக, என்னுடைய நற்செயல்களின் நிமித்தமாக என்னுடைய பாவங்களை நாம் போக்கிக் கொண்டு ஆண்டவரிடத்திலே வர முடியாது. மாறாக இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களை சுமந்தார், என்னுடைய இடத்திலே அவர் மரித்தார். அவர் பேரிலே நம்பிக்கை கொள்வதின் வாயிலாக மட்டும்தான் நாம் மீட்பு பெற முடியும், வாழ்வினை பெற முடியும். ரோமர் 1:17 விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். ஃபெய்த் அலோன், நம்பிக்கை மட்டுமே, நற்செய்தி மட்டுமே,
இயேசு மட்டுமே நம்முடைய மீட்புக்கு வழி. சோலோ கிறிஸ்தா, சோலோ என்று சொல்வார். சோலோ என்று சொன்னால் அது மட்டுமே என்று சொல்வது. விசுவாசத்தினால் மட்டுமே, திருமறையினால் மட்டுமே, இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே. இதுதான் சீர்திருத்த திருச்சபை ஏற்படுத்திய மார்ட்டின் லூத்தருடைய கருத்து. அவருக்கு மையமாக இருந்தது. அவரை மீட்பு பெறச் செய்து ஒரு மாபெரும் புரட்சியாளராக, சீர்திருத்தவாதியாக கொண்டு வந்தது இந்த வார்த்தை தான். ஆகையினாலே நான் தீமை செய்ய வேண்டும், அதை பற்றி நாம் அடுத்து வருகிற அதிகாரங்களே நாம் விவாதிப்போம். நான் விசுவாசத்தினாலே மீட்பு பெற்றதினாலே நான் பாவம் செய்வதற்கு நான் சுதந்திரம் பெற்றுவிட்டேனா என்றால் அது அல்ல என்பதை பின்வரும் அதிகாரங்களிலே நாம் சிந்திக்கப் போகிறோம். ஆனால் அடிப்படையிலே நாம் மீட்பு பெற வேண்டும் என்று சொன்னால் விசுவாசத்தினால் மாத்திரம்தான். மார்ட்டின் லூத்தர் சொல்வார், ஹியர் ஐ ஸ்டாண்ட், இந்த வசனத்தின் பேரிலே நான் நிற்கிறேன். ஆகவே எனக்கு மீட்பு உண்டு. ஏனென்று சொன்னால் எனக்காக தன்னையே வாழும் பலியாக, ஜீவ பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தான். பாவமில்லாதவர் என்னுடைய பாவங்களை சுமந்து எனக்காக பாவமானார். நான் மரிக்க வேண்டிய இடத்துல, நான் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் தண்டித்து தண்டனை பெற்று மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எடுக்கப்பட்டார். இந்த நற்செய்தியை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். ரோமர் 1:16. நற்செய்தியை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை எங்கும் சொல்வேன். அவர் மூலமாக கடவுள் மீட்பை கொடுத்தார். அவரை நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள். கடவுள் அவரை உயிர் பெறச் செய்தார். அதற்கு நாங்கள் சாட்சிகள். அவரால் நாங்கள் வாழ்வு பெற்றிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை அதற்கு சாட்சி என்று இந்த ரோமையர் நிருபத்தில் விசுவாசத்தின் நம்பிக்கையினுடைய ஆழத்தை குறித்து சொல்கிறார். அவை தொடர்ந்து நாம் எண்ணிப்போம். நம்முடைய நற்செயல்கள் மீட்புக்கு வழியெடுக்காது, ஆனால் மீட்பு நம்மை நற்செயல் செய்ய வழி நடத்தும். ஆகவே இயேசுவிலே நம்பிக்கை கொண்டு இயேசுவின் வழியிலே நடந்து மீட்பை பெற்று மற்றவருக்கு மீட்பை அறிவித்து இறையாட்சி இந்த அளவுக்கு கொண்டு வர கடவுள் நமக்கு அருள் செய்வாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக பவுலடியார் இந்த ரோமையருக்கு எழுதிய கடிதத்தில் பல ஆழ்ந்த இறையல் கருத்துக்களை ஆண்டவரே அவர் சொல்லிக் கொண்டிருப்பதை நாங்கள் வாசிக்கிறோம். நாங்கள் அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தையும் உடைய பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையை எங்களுக்கு தந்து வழிநடத்தும். மீட்பு என்பது ஏதோ ஒரு குலத்துக்கு மட்டுமல்ல, கிரேக்கருக்கும் கிரேக்கல் அல்லாதவருக்கும், அறிவாளிகளுக்கும் அறிவிலிகளுக்கும் எல்லோருக்கும் உரிய ஒன்று. ஆகவே இந்த மீட்பினை நாங்கள் எல்லோரும் பெற்றுக்கொள்ள நீர் உதவித்தார். எல்லோரும் பெற்றுக்கொள்வதற்கு கருவிகளாக எங்களை பயன்படுத்தும். தொடர்ந்து எங்களோடு பேசும். இந்த தியானத்திலே பங்கு பெற்ற அத்தனை பேரையும் ஆசீர்வதித்து அவருடைய மனத்தின் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி உம்முடைய நித்திய வழியில் நடத்தும். அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் பரம தந்தையே. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியராகிய மூவர் கடவுளின் ஆசீர்வாதம் எப்போதும் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.